capital gain related sums. Determine the capital gain 2025-26. Particulars, date of purchase கொடுத்திருக்காங்க, date of cost of acquisition, date of sale, sales consideration, expenses and sales கொடுத்திருக்காங்க. Listed as under 24 months, debentures under 24 months. இப்போ 2/3/2024லேருந்து 1/1/2025 மார்ச் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மார்ச் மாதம் முடிஞ்சால் தான் நமக்கு 12 months. அதுக்கு முன்னாடியே நம்ம சேல் பண்ணுறங்காட்டி நமக்கு இது ஷார்ட் டேர்ம். டிபெஞ்சர்ஸ் அதே மாதிரி தான் 12 monthsக்குள்ளேயே இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு ஷார்ட் டேர்ம் தான். இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுங்கிறது. நம்ம ஃபார்மேட் வந்து நான் எழுதிட்டேன் பாருங்கள். காம்படேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், ரெண்டுமே ஷார்ட் டேர்ம் காட்டி ஹெட்டிங் ஒன்றா போட்டாச்சு. அடுத்ததாக இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம ஃபார்மேட் வந்து நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஷேர்ஸோட சேல் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோன்னா 50,000க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். டிபெஞ்சர்ஸ் வந்து 60,000க்கு. அடுத்ததாக சேலுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்குல்ல 500, அதை வந்து போட்டுக்கிறோம். இங்கே 100. இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் 49,500, 59,900. அடுத்ததாக காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அது எவ்வளோன்னா 30,000, இதில் வந்து 40,000, 59,900 வந்துடும். அடுத்தது காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து கொடுத்துருக்காங்களா 30,000, அதே மாதிரி 30,000 போட்டாச்சு, 40,000 போட்டாச்சு. பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல, ஸோ அப்படியே நம்ம போட்டுடலாம். 49,500லேருந்து 30,000 மைனஸ் பண்ணோம்னா 19,500. 59,900லேருந்து 40,000 வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 90,900 தான் ஆன்சர். இதுதான் நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்.